ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் அலை போற்றி, ஸ்ரீ சோமசுந்தரி அம்பாள் சமேத சோமநாத சுவாமி போற்றி போற்றி. நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என் வணக்கம். கூட்டு குடும்பத்தில் தான் சிறந்த இளம் தலைமுறையினரை உருவாக்க முடியும் என்று பேச வந்திருக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த உரிமை இருக்குது. நான் கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தவள் எங்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்கிறதுனால நான் கூட்டு குடும்பம் தான் சிறந்த தலைமுறையினரை உருவாக்க முடியும் என்று நான் பேசுகிறேன். நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என் முதற்கண் வணக்கம். ஒரு பல குடும்பம் சேர்ந்ததுதான் சமுதாயம், பல சமுதாயம் சேர்ந்ததுதான் நாடு, நாடு சேர்ந்ததுதான் உலகம். ஆனா தனி குடும்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிம்பிளா சொல்ல போனா பெத்த அம்மா அப்பாவுக்கு சோறு போட மறுக்கும் தலைமுறையினர் தான் தனி குடும்பத்தில் உருவாகிறார்கள் என்பதுதான் உண்மை. இதுதான் நிதர்சனமான உண்மை. எந்த குடும்பத்துல பிரச்சனை என்ன மாமியார் சொல்லிடுவாங்க, மாமனார் சொல்லிடுவாங்க, குழந்தைனார் இவங்கெல்லாம் சொல்லிடுவாங்க, தனி குடும்பத்துல பிரச்சனையே வேண்டான்னு சொல்லி போறாங்களோ அதே தனி குடும்ப மெம்பர்ஸ் சொசைட்டில சமுதாயத்துல அதே பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க. இதுதான் உண்மை. இப்ப நீங்க தனி குடும்பத்துல பேசுறதுக்கு வந்திருக்காங்க. இவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா 3வது ஃப்ளோர்ல 3வது மாடியில இருக்காங்க அபார்ட்மெண்ட்ல. கேட்டா சொல்லுவாங்க எங்க அம்மா அப்பாவுக்கு மாடி ஏறி வர முடியாது அப்படின்னு. அவங்க மாடி ஏறிட கூடாதுங்கிறதுக்காக தான் அங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கறதுதான் உண்மை. இல்ல கேட்கவே தான் கேட்டிருக்காங்க, வரும்போதே கேட்கவே தான் கேட்டிருக்காங்க. கூட்டு குடும்பத்துல பாத்தீங்கன்னா கவனித்தல், பராமரித்தல், பாதுகாத்தல் இது எல்லாமே இருக்கும். அறக்க பறக்க ஓடி ஓடி எந்த வேலையும் செய்ய வேண்டாம். ரொம்ப சுமையா போச்சுன்னா தோல் கொடுக்கறதுக்கு பல தோள்கள் இருக்கும். என்னதான் மாமியார் மாமனார் பிரச்சனையா இருந்தாலும் யாரோ ஒரு நபர் அந்த இடத்துல நமக்கு தோல் கொடுப்பாங்க. அது குழந்தைனாரா இருக்கலாம், நாத்தனாரா இருக்கலாம், நாத்தனார் குழந்தையா இருக்கலாம், குழந்தைனாரோட குழந்தையா இருக்கலாம். உங்களை அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா இப்படி கூப்பிடுறப்ப ஒரு சந்தோஷம் அந்த இடத்துல கட்டாயமா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பாட்டி ஒரு கூட்டு குடும்பத்துல இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைய பராமரிப்பாங்க. சின்னதா ஒரு சளி வந்தாலும் கொஞ்சம் கஷாயம் போட்டு கொடுத்து அந்த குழந்தைக்கு அது பராமரிக்கக்கூடிய வேலையை பாட்டி பார்த்துக்குவாங்க. அத்தை பாருங்க எப்பவுமே சாப்பாடு கொடுக்க வேலையை அத்தை பார்த்துக்குவாங்க. சித்தப்பா வண்டியில வச்சு வெளியே தூக்கிட்டு போவாங்க. இந்த குழந்தை சந்தோஷமான மனநிலையில வளரும். ஆனா தனிக்குடித்தனத்துல கட்டாயமா நீங்க உங்க குழந்தைய பராமரிக்க முடியாம டே கேர் யூனிட், பேபி கேர் யூனிட், குழந்தைகள் காப்பகம் இங்கெல்லாம் நம்ம கொண்டு விடுறோம். இப்படி விடுறப்ப அங்க கடமைக்கு கவனிக்கக்கூடிய ஆயா அந்த குழந்தைகிட்ட கரிசனத்தை கட்டாயமா காட்ட மாட்டாங்க. அங்க வளரக்கூடிய குழந்தை கரிசனத்தோட வளராது. அது ஒரு இறுக்கமான மனநிலையில தான் அந்த குழந்தை வளரும். ஏன் தனி குடித்தனம் போறாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க தனி குடித்தனம் போறவங்க கேட்டா நிறைய காரணம் சொல்லுவாங்க. ஆனா காரணம் என்ன, ஒண்ணுமே இருக்காது. அதுல நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவங்க வானை ஏறி வைகுண்டம் போறாங்களான்னு, அந்த கதை தான் அங்க இருக்கும். அந்த குழந்தைகிட்ட சொல்லுவாங்க, நான் என் குழந்தைய இங்க வசதியே கிடையாது, நான் பாட்டு கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், அபாக்கஸ் கிளாஸ், கிட்டார் கிளாஸ், பியானோ கிளாஸ், இப்படி வாயில நுழையாத கிளாஸுக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. இதுல அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். ஏன்னா பாட்டி ஒரு முதியோர் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன உரிமையெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கலையோ அது தனியா கிடைக்கும். மெயினா டாப்ஸ் போட்டுட்டு லெகின்ஸ் போட்டுட்டு போவாங்க. குழந்தைய பராமரிக்கிறதுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம், ஐலைனர் போட்டுக்கலாம், மஸ்காரா போட்டுக்கலாம். இதனால ஒரு தனி குடும்பத்துல இருந்து இந்த குழந்தைய நான் கிளாஸுக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. ஆனா இவங்க யாரை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். குழந்தை தொழிலாளர்களை உருவாக்குறாங்கிறதா நிதர்சனமான உண்மை. நீங்க சூப்பர் சிங்கர்ல பாருங்க, 7ல இருந்து 8 வயசு குழந்தை அது மேடை கச்சேரி பண்றேன்னு ரொம்ப பெருமையா பேசும். அந்த குழந்தை சூப்பர் சிங்கர் ஜூனியர்ல 7ல இருந்து 8 வயசுக்குள்ள இருக்கலாம். அது பாடுது. நேத்து ராத்திரி 7 வயசு குழந்தை. அடுத்து பாருங்க மாநாட மயிலாட ஆடும். அதுக்கு என்னன்னே தெரியாது. கட்டி மூடிண்டா இங்க ஆடும். இதை ரசிப்பாங்க. அவங்க அம்மா அப்பா இதை உட்காந்து ரசிப்பாங்க. இந்த குழந்தைய தான் நம்ம குழந்தை தொழிலாளர் அப்படின்னு சொல்றோம். இந்த மனநிலையில வளரக்கூடிய குழந்தை தீவிர சிந்தனையாளரா உருவாகுமா, தீவிரவாதியா உருவாகுமா அப்படிங்கறதுதான் எங்களுடைய கேள்வி. பதில் சொல்லணும். இந்த மாநாட மயிலாட எல்லாம் நடத்துறாங்க இல்ல, மாநாட மயிலாட, கோழியாட, குதிரையாட, நாயாட, நரியாட, இதுல எல்லாம் அந்த குழந்தை தான் உட்காந்துட்டு இருக்கு. அதுக்கு நடுவர் வேற. இதுல அவங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் அழ வச்சுக்கிடுவாங்க, கொஞ்சம் கரிசனத்தை கூட்டுறதுக்கு. அதுவே என்னத்தை நினைச்சு அழுமோ ஸ்டேஜ்ல உட்காந்து கண்ணீர் வடிக்கும்.
இந்த ஒரு மேடை நாடகம் நாங்க வந்து கூட்டு குடும்பத்துல மெயினா 2 டீச்சர்ஸ் இருக்கிறோம். இளம் தலைமுறையினரை பார்த்து அவங்களுடைய மொத்த பண்புகளையும் பரிசீலனை செய்யக்கூடிய கடமையிலேயே நாங்க இருக்கிறோம். ஒரு மேடை நாடகத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் டே ப்ரோக்ராம், ஒரு குழந்தை காந்தி, இன்னொரு குழந்தை கோட்சே. காந்திய கோட்சே சுடணும். அவங்க அம்மா ரொம்ப பெருமையா பாட்டி தாத்தா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துட்டையும் சொல்லி ஸ்கூல் டேக்கு என் பையன் ஸ்கிட்ல இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதுல அம்மாவுக்கும் ஒரு ரோல் இருக்கும்ல, கோல்டன் பீச் கொடுத்து 10,000 ரூபாய்க்கு பியூட்டி பார்லர்ல மேக்கப் பண்ணிக்கிட்டு அங்க போய் உட்காந்துருக்காங்க. ஸ்டேஜ்ல குழந்தை கோட்சே காந்திய சுடல. காந்தி தன்னைத்தானே சுட்டுட்டு ஸ்டேஜ்ல படுத்துட்டாரு. இந்த குழந்தை கிட்ட கேட்டா ஐயோ நேத்தெல்லாம் என் பிள்ளை நல்லா தான் சுட்டான், இன்னைக்கு ஸ்டேஜ்ல சுட மாட்டேங்கிறான். காரணம் என்னன்னா முந்தின நாள் பாட்டிகிட்ட பேசிருக்கான், ஐயா நீ வந்து ஸ்டேஜுக்காக மட்டும்தான் இதை செய்யணும், நிஜத்துல சுடுறது தப்புன்னு எங்க பாட்டி சொன்னாங்க அப்படின்னு அந்த குழந்தை சுடல. இதுதான் வந்து ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய கடமை கூட. எது தப்பு எது சரி அப்படின்னு சொல்லக்கூடிய கடமை அந்த பெரியவங்களுக்கு இருக்கும். இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு பிடிக்காது. ஆனா உண்மை என்னன்னா திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும். நீ செய்யறது தப்பு சரின்னு சொல்லக்கூடிய ஒரு முதியவர் இல்லாத ஒரு குடும்பம் தன்னைத்தானே கெட்டு போயிடும். யாரும் வந்து உங்களை தனியா வந்து கெடுத்துட்டு இருக்க வேண்டாம். இனி பாத்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய ஆரோக்கியம் அந்த பாட்டி கையில தான் இருக்கு. அவங்களுக்கு எள்ளு உருண்டை கொடுப்பாங்க, கடலை உருண்டை கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க சாக்கோஸ், பிளாக் மேஜிக், ஒயிட் மேஜிக், பிளாக் ஃபாரஸ்ட் கேக், அவுன்ஸ், பவுன்ஸ், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ், இது கொடுக்க லேஸ், சீட்டோஸ் பேர் வச்சிருக்காங்க. இத சாப்பிடக்கூடிய குழந்தை மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தையா வளர்றதுன்றதான் உண்மை. இதெல்லாம் மூளையை மழுங்கடி